அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தனோட தேவாதி தேவன் மத்தியிலே உங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஒரு அழைப்பு கொடுத்து அன்பு போதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே நல்ல அருமையான ஒரு வர்ஷிப் பாடலிலே ஆவியான ஒரு வல்லமையை இறங்கினார். இந்த ஆமின்னு சொன்னால் இறங்கினாரா இறங்க நீங்கள் சந்தேகமாக இருக்கு. இதுவும் கொஞ்சம் சந்தேகம் தான். இது சொல்லுறது எப்படின்னா ஆளே இல்லையான்ற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. நல்ல பாடல் நடத்தின அருமையான நன்றி சகோதரர். நல்ல ஒரு அருமையான பாடல். எனக்கும் பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு பாடுங்க பாட்டு ஐயா பாடுங்க பாட்டு எனக்கு ஒரு ஆசை வந்து பாடலாமா? ஐயா கிட்ட ஒரு பர்மிஷன் எடுக்கு இல்லையா? அதனால எனக்கு ஐயா தவறு நினைக்க மாட்டாங்க. எனக்கு இப்படியே பேசணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். கொஞ்சம் அப்படி வெளியே வரணும். அது நல்ல ஒரு எனக்கு அந்த ஆராதனை பண்ணதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆராதனைன்னு சொன்னா ரொம்ப ஆசை. அதனால கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து ஐயா சொன்ன சரியான நேரம் ஒரு 10 மணிக்கு இல்லையா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்டு கொஞ்சம் நம்ம ஆராதிக்க போறோம் ஆண்டவரை. இயேசுநாதர் செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா? அப்படியே மூணு உட்காந்து மரித்தே சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? ஆமா, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம் இல்லையா? நாங்கள் சற்று கூட அப்படிதான் சொன்னேன். அதில் கொஞ்சம் அப்படி எழுந்து நின்று கொஞ்சம் ஆராதிக்கலாமா? பக்கத்தில் கேளுங்களேன். ஒரு தெரிந்த பாடல் தான். அது பெர்க்மன் செய்ய பண்ணார் இல்லையா? அந்த பாடல் தான் பாட போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன். நீங்களும் சேர்ந்து என்னோட கூட பாடி ஆண்டவர் நம்ம பண்ணலாம், ஆராதிக்கலாம். அல்லேலூயா. நம்ம பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகள் தந்திரையா, உழைக்கும் கரங்களை தந்திரையா. ஆமென். பார்க்கும் கண்களை தந்திரையா. நான் கையை தட்ட சொல்லிய பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. என்னோட கூட சேர்ந்து பாருங்களா? இப்ப கை தட்டி பாடலாமா? சரி. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்க சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்க
சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஆஹா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இந்த கண்ணு மூடாத எனக்கு கொஞ்சம் பாருங்க பாருங்க. அதாவது நான் அவர் ஐயா அங்கே சொல்லிக்கிட்டாரு, எங்கள் சர்ச்சில் பேசுகிற மாதிரி பேசலாமா உங்கள் சர்ச்சில் பேசுகிற மாதிரி பேசலாமா? எப்படியோ பேசுங்க, ஆனால் சீக்கிரம் முடியும். எப்படி 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 பேசலாம்? ஐயா இருந்தால் கேட்டு இருக்கு இல்லையா? சரி, இப்போது என்ன பண்ண போகிறோம்? ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் நம்ம ஜாலியாக ஆராதிக்கணுமா? ஒரே ஒரு ஆமன் வருதுமா, அதுவும் பரிதாபமான ஆமன். எப்படி ஆராதிக்கணும்? ஆமா, ஜீவனை கொடுத்துக்கிறாரு. ஆமா, நான் செத்து போயிருந்தா 23 வருஷம், அதுக்கப்புறம் சொல்றேன். அதெல்லாம் சொல்லாமா? ஆண்டவர் ஜீவனை கொடுத்தா நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டு இப்படி சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல கை பிடிங்க. நான் வாயார் மாதிரி இன்னும் கையை கட்டி நின்றுக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்படி கை பிடிங்க பார்க்கலாம். இப்போ பக்கத்துல சொல்லுங்க, நம்ம ஏசப்பாவை ஜாலியா ஆராதிக்கணும், ஜாலியா ஆராதிக்கணும். எல்லாம் இன்னும் சத்தமா சொல்லு, ஜாலியா. அந்த பொண்ணமா ஜாலியா ஆராதிக்குது, நானும் பார்த்துக்கிறேன். நான் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு பண்ணுக்குது. எப்படி ஆராதிக்கணும்? பின்னால 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 ஜாலியா ஆராதிக்கணும். அதே நேரத்துல ஓலி ஆராதிக்கணும் இல்லையா? சந்தோஷமாவும் ஆராதிக்கணும், அதே நேரத்துல பரிசுத்தமாவும் ஆராதிக்கணும். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ண போறோம்? நான் மறுபடியும் சொல்றேன், கண்ணு மூடாது. அப்படியே கண்ணு திறந்து ஆண்டவர் இப்ப எப்படி ஆராதிக்க போறோம்? நான் தான் சொன்னேன்ல, நம்ம காலை நிக்காது. அல்லேலூயா. அதேதான், பார்க்கும் கண்கள். நான் முதல்ல பாடுறோம், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. பிரைசலா. கையை விட்டுருங்க, கையை விட்டுருங்க, ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. என்ன பாருங்க பார்க்கலாம். ரெடி, 1 2 3 4. பார்க்கும் கண்களை தந்தீரையா, நான் கையை தட்டு சொல்லி என்ன பாருன்னு சொன்னேன். அல்லேலூயா. ரெடி, 1 2 3 4. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீர. கரதடி. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஆஹா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா. ஆக்ஷனோட பாட போறோம். மறுபடியும் கண்ணு மூடாதீங்க, ஆக்ஷனோட. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அப்பாக்காக என்ன பண்ணணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு தயங்க கூடாது. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆக்ஷனோட பாடி நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. நம்ம ஆக்ஷன் பண்ணலாமா? பண்ணி பாடிடலாமா? 1 2 3 4. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. கால் ஓடுற மட்டும் நான்ப்பா நிறைய கால், ஆனா பாடுது பாரு, ஓடும் கால்களை தந்தீர அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, மருத்துவமனையில் போய் பாரு, காலை அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்கும் இல்ல? நம்ம கால் எவ்வளவு அழகா இருக்குது, ஆண்டவர் அழகா படிச்சிருக்கிறார்ல. பாடலாமா? 1 2 3 4. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் உழைக்கும் கரங்களை தந்தீரையா.
செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்க சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மையாயிரங்க சொல்லி சொல்லி பாடு. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்மை செஞ்சாரா இல்லையா? நன்மை செஞ்சாரா இல்லையா? அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை வைத்தாலாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. உங்கள் சிறகுகளே நிழலே என்று மகிழ செய்து, உங்கள் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்து. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவே இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவே இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா என்று என்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. என்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பர் வாலிபர்கள் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர்கள் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே, தூய்மாயே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மாயின் ஆவியே. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வா. தேவ வல்லமையப்பா, இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென். இந்த இடமசைய உள்ள நிரம்ப ரபல சதர பாபா
ஈரமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த ஓ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இப்போது இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓரி பாலா சாதர பாலா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Glory to God. உமக்கு மகிமையப்பா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, ஓ மகிமை, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அள்ளும் பாக்கியம் பாக்கியமே. ஆமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அள்ளும் பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன். அடியனுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். சிலுவை நிழலை மாறி மாறி ஆத்துமா அறிவு இந்த கருத்துல மூடி நீங்க வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளிலும் கூட இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நமக்காக அவர் மரித்து இன்றைக்கு குட் ஃப்ரைடே அப்படிதானே, நல்ல வெள்ளிக்கிழமை. ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், புனித வெள்ளிக்கிழமை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக மரித்ததுனால தான் இன்னைக்கு இந்த பூமியில் நம்ம உயிரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். இது எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவர் மரித்தார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அவர் இன்று ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நாளில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு சொல்லி
சரியான நேரத்தில் ஐயா கொடுத்த சரியான நேரத்தில் முடிக்கலாம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிறார். ஐயா ஒரு டைம் கொடுத்தாரு. நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கர்த்தர் அல்லேலூயா சூழ்நிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆனால் இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டேன், எங்கே போனாலும் கேட்குறேன், எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? உங்கள் ஐயா ஒரு டைம் கொடுத்தாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் ஐயா ஒரு டைம் கொடுத்துக்கிறாரு. நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், 9, 9:15, அப்புறம் 9:20, 9:30. அதெல்லாம் தாளாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஒரு உபவாச கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே 10 மணிக்கு பிரைஸ்லாம் 10 மணிக்கு அந்த உபவாச கூட்டம் தொடங்கி 2 மணிக்கு முடிக்கணும். அப்போது அழைக்கப்பட்ட நேரத்தில் முதல்ல கொஞ்சம் மன்னிக்கணும். அவர் 7 மணிக்கு நான் வர சொல்லியிருந்தாங்க. ஒரு சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை, நேரம் கடந்து வந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக சரியான நேரத்தில் வந்துடுவேன். அல்லேலூயா. அப்போது அந்த 10 மணி அந்த உபவாச கூட்டம் 2 மணிக்கு முடியும். எனக்கு சரியான நேரத்தில் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே பேசின்னு இருந்துட்டு இதே போல் தான் கேட்டேன். ஏமா அவங்க பாஸ்ட் ஒரு நேரத்தை சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் எப்போ முடிக்கலான்னு. அதில் ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, 2 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை? அதான் சரியான நேரம். அவங்க சொன்ன நேரம் சரியான நேரம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஐயா 2:30 முடிங்க, 3 மணிக்கு முடிங்க, எல்லாம் முடிங்க அப்படின்னாங்க. ஒரே ஒரு அம்மா பின்னால் உட்காந்து, ஏம்மா அவங்களே சொல்லலாமா, நான் பேசுன இடத்துல சொல்கிறேன், ஐயா 4 மணிக்கு முடிங்கன்னு. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பாஸ்ட் கூட நமக்கு என்ன பண்ணல, சரியான நேரத்தை கொடுக்கலையே, இவங்க நமக்கு நேரத்தை கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே பேசுறது. எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த அம்மாவை கேட்டேன், ஏம்மா நீ எப்போம்மா வந்த அப்படின்னு. 1:45 மணிக்கு வந்தேன். இப்போ 10 மணிக்கு வந்து கதியான. எத்தனை மணிக்கு வந்தாங்களா? 1:45 மணி வந்து. சரி போகட்டும், ஏன் 4 மணிக்கு முடிக்கணும்? அந்த பேரப்பிள்ளை ஸ்கூலில் வர நேரம் தான். ஸ்கூல் ஒரு நேரமா, இன்னைக்கு 4 மணிக்கு முடிச்சுன்னா நான் அப்படியே 4 காலைக்கு வீட்டுக்கு எட்டு போடுவேன் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இன்றைக்கு நம்மளை ஜீவிக்க வைக்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே நம்ம வேதத்தில் தெரிஞ்ச ஒரு சம்பவம், சகையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சகையை தெரியாத ஆளு கிடையாது, அப்படிதானே? உண்மையிலே இங்கே உக்கானுங்க அத்தனை பேருக்கு சகையை, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது அம்மா நிஜமா தெரில, என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். எனக்கு பேசினா ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்ன தங்கச்சி? என்ன ஒன்று சொன்ன பார்க்கல, என்ன சொல்கிறாங்க தெரியல. சரி, சகையு இல்லையா? அது நம்ம எடுத்துக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அதானம்மா? இது நமக்கு தெரியும், இந்த சம்பவம் தெரியும். அதனால் நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ அதில் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆ ஆ ஆ நீ இப்போ தங்கச்சி, நீ படிக்கிறத பார்த்தா நீ இங்கிலீஷ் மீடியம், எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் தமிழ் வரல. சொல்லித்தாங்க, நீ தான் படிக்கணும், நீ தான் படிக்கணும்மா. உன் பேர்னா அம்மா? ஏம்மா ஏம்மா அந்த தங்கச்சி, அது அந்த தங்கச்சி, நீ தான் படிச்சியா? அப்போ நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். வாசி. ஆமாம், நீ படிக்கலாம். ஏசு ஆ ஆ ஆ சரிடா சரிடா, சரி மரத்தில் ஏற்றான் ஊற்று. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது சகை யாரு? உள்ளமான மனுஷன். நான் எங்க போன ஒரு காரியம் சொல்லுவேன். சகையு அவனுடைய சரீரத்தை தான் குள்ளும், ஆனா மனசுல உயர்ந்து. இது எத்தனை விசுவாசிங்க? கையை தட்டி ஆண்டு மயப்படுத்த பார்க்கலாம். இப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படியாய் வகை தேடினா பார்க்க முடியல. ஏன்? வளர்ச்சி இல்லை. இல்லை, அவன் என்ன பண்ணானா, இயேசு இப்படி தானே வரணும் அப்படின்னு மரத்தில் போய் உட்காந்துக்கணும். நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல வந்தவொடனே இயேசு தான் பார்த்தார். இயேசை பார்க்கணும்னு நினைச்சா இயேசு அல்ல சொல்லாமா? இப்போ சொல்லுங்க, இயேசு நீ பார்த்தியா இல்லை இயேசு உன்னை பார்த்தாரா? அது எப்படி தெரியாது, ஆனா இயேசு என்ன பார்த்தாரு. அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இல்லையா? ஒவ்வொருத்தரும் காரியத்தை சொன்னா ஆண்டவர் உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி கேட்டா வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அப்படித்தானே? இயேசு எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி கேட்டா சாட்சியில் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. அப்போ இயேசு என்ன தெரிஞ்சு கொண்ட விதம் நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. இதை மாத்திரம் நான் சுருக்கமாக நேரம் சொல்றேன். இப்போ இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். இயேசு அங்க நின்று என்ன பண்ணாரு? சகைவே. இப்போ சொல்றேன், இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், வல்லவர், இல்ல நிறைய காரியம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுது அவர் ரொம்ப அழகானவர். இருக்குதா இல்லையா? இயேசு எப்படிப்பட்டவர்? எப்படி சொல்ற? எல்லாம் பற்றி தான் சொல்றேன்றியா? ஆமா, உன்னத பாட்டில் அந்த வசனம் இருக்கும் இல்லையா? உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனம் வாசிச்சோன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் முற்றிலும் அந்த 10ஆம் வசனம் சொல்லுது அவரு வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்பும் கலந்த என்ன நேரம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்போ அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படித்தார். சொல்லு புரியுதா? ஆனா நீ யோசிக்கிறேன், அப்படி படிச்சா இருந்து நீ கருப்பா இருக்கிறப்போ ஆண்டவர் அழகா நேர்த்தியா படிச்சு. அல்லேலூயா. படைத்த படிப்பிலேயே மனிதனை படித்து வித்தியாசமானதை படித்தார். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்கும்படியாய் சகை வகை தேடினாலும் கூட அவன் உள்ளத்தில் நினைத்த காரியங்களை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு அங்க நின்ன உடனே சகைவே சீக்கிரமா இறங்கிவான். அது வேதம் சொல்லுகிறது அவன் இறங்கி சந்தோஷத்தோடு என்ன பண்ணலாம். நான் நினைக்கிறேன் இயேசு அவன் பார்க்காத அந்த நேரம் வரைக்கும் அவன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. அல்லேலூயா. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, இயேசு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இயேசு தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் மறித்தாரு? உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியா, உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற முடியா. நன்கு தேவ பிள்ளைகளை, அந்த சகையு பார்க்கிறான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கிறான், சீக்கிரமா இறங்கி வருகிறான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ இயேசுவோடு கூட சகையு போகும்போது ஜனங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவன் பாவியான மனுஷனாச்சு, இவன் பாவியான மனுஷனாச்சு, இவன் கூட போறாரு. நான் சொல்றேன், உலகம் உன்னை பார்ப்பதெல்லாம், உலக மக்கள் உன்னை பார்ப்பதெல்லாம் தவறாக தான் பார்ப்பாங்க. இந்த கெட்டவனை தான் பார்ப்பாங்க. இயேசு ஒருத்தர் தான் உன்னை நல்லவனை பார்ப்பார். இல்லை சொல்லாமா? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமா, எல்லாம் பாவின்னு தான் அவன் நினைச்சாங்க. ஆனா இயேசு அவனை பரிசுத்தமாய் பார்க்கிறார். நான் எங்க போனாலும் சொல்லுவேன், யார் என்ன சொல்றாங்களோ இல்லையோ, யார் உன்னை என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு உன்னை எப்பவுமே பிள்ளையாவே நினைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானு. நன்கு தேவ பிள்ளைகள், வேதத்தில் அதை நிறைய காரியத்துக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை அவன் செய்த காரியத்தெல்லாம் சொல்றான். ஆண்டவர் யாருக்காவது யார்கிட்ட அநியாயமா வாங்கி தானே பண்றேன், நான் கொடுக்குறேன் ஆண்டவர், நான் கொடுக்குறேன் ஆண்டவர் கொடுக்குறேன்.
ஆண்டவரோடு பேசி வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்பது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு மரித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மரிக்கலைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கலன்னா என்ன கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இப்போ இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி நான் பார்த்த சக இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வேதத்தில் எனக்கு தெரிஞ்ச வாசனம் தான் இல்லையா? ஏசாயா திரும்ப புத்தகத்தில் இந்த கிறிஸ்மஸ் டைமில் வாசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை என்ன பண்ணுவோம் இல்லையா? நம்ம சொந்த வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, கர்த்தர் தத்துவம் தோளின் மேல் இருக்கும். கையை தட்டி அனுப்பப்படும். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் பிறந்ததே அதிசயம் தான் இல்லையா? அவர் பிறந்ததே, அவர் வளர்ந்ததே ஒரு அதிசயம் தான் இல்லையா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. உலகத்துல நல்லா கவனிங்க, 2 வல்லமை இருக்குது. ஒன்று இயேசுவின் வல்லமை, இன்னொன்று பிசாசின் வல்லமை. அப்போ பிசாசின் வல்லமை ஒரு மனுஷனை அழிக்கும், ஆனா இயேசுவின் வல்லமை ஒரு மனுஷனை உருவாக்கும். பிசாசின் வல்லமை ஒரு மனுஷனை கெட்டவனாய் மாற்றும், ஆனா இயேசுவின் வல்லமை ஒரு மனுஷன் நல்லவனா மாற்றும். ஒரு காலத்துல செத்து போன மனுஷனுக்கு பாடல பாடு தெரியுமா உங்களுக்கு? கானா பாட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த போரூரில் கானான்னு என்னன்னு தெரியாது நினைக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறாரு. ஆமாம், அப்படி செத்து போன மனுஷனுக்கு பாட்டு பண்ணவன் தான் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுக்காய் பாடி கொண்டு இருக்கிறார். யார் அங்கே எங்கள் பெருமிட்டு பகுதியில் செத்தாலும் மகிய கூடுன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில் போய் உக்காந்து பாடுவேன், நல்லா தண்ணி வாங்கி கொடுப்பாங்க. நீ வச்சுருக்கிற தண்ணியில் தங்கச்சி அது வேற தண்ணி, அந்த தண்ணியை நம்மளுக்கு கொடுப்பாங்க. நல்லா குடிச்சிட்டு உக்காந்து பாடுவோம். 7 கூருக்கு 2 நடுக்கு 4 காலு வாகனம், அந்த 4 காலு வாகனத்தில் நீயும் தானே போகணும், நானும் தானே போகணும். ஏன்னா புரியுதா? புரியாத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா பாடுற எங்களுக்கே புரியாது, கேட்குறவங்களும் புரியாது. அல்ல சொல்லாமா? ஆமாம், இப்படி முழுதுமாய் பாடலை பாடுவேன். காலையில் 10 மணிக்கு போனத்தை தூக்கின்னு போயிருப்பாங்க, நான் தான் போனமா 10 இருக்கேன். போன மனசு சேர்த்து இல்லை, சேர்த்த மாதிரி இருக்கும். என்னை தூக்கம் ஒருத்தரும் வரல, இயேசு தான் என்னை தூக்கம் வந்து, இயேசு தான் என்னை தூக்கி எடுத்தார், இயேசு தான் இங்கே நிற்க வச்சிருக்கிறார். வர சொல்லுங்க பார்க்கலாம், கையை தட்டி சொல்லாமா? அப்படி மரித்து போன சடலத்துக்கு முன்பாக பாடிக்கொண்டிருந்த என்னை தெரிந்து கொண்டு, நான் மறுபடியும் சொல்கிறேன், சகையை போல நான் பார்க்கணுன்னு ஆசைப்படல. அதை சொல்லாமா? ஆமாம், எங்கள் அப்பா தான் என்னை பார்த்தேன். கைகளை தேட்டு அனுமதிப்படுத்த பார்க்கலாம். அப்படி அந்த பாடலை பாடின இருக்கும்போது இப்படியெல்லாம் வாழ்ந்த நாட்கள், துன்மார்க்கமாக வாழ்ந்த நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் மரிக்கும் தருவாயில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். சாக போகிற நேரத்தில், ஆமாம், நீங்கள் பார்க்குறத பார்த்தா எப்படி சாவார், எப்படி சாக போகிறாரு அப்படின்னு பார்க்குறீங்க. நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிருந்து சொன்னேன், நான் பாடின்னு இருக்கும் போது சொத்து போகணும் அப்படின்னு. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? ஒரு சபையில், இப்போ நான் சொல்லுறது இல்லை, ஒரு சபையில் இப்படி தான் சொன்னேன், நான் பாடிக்கொண்டு இருக்கும் போது நான் செத்து போகணும்னா எல்லாத்தினும் ஆமென் அப்படின்னு ஆவில நிறுவுதுமா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை நான் தெரிஞ்சுக்கல, இயேசு தான் என்னை தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ உலகத்தில் அந்த சொன்ன பாரு, அது பிசாசு வல்லமை, அது அழிக்கிற வல்லமை. ஆனால் இயேசுவின் வல்லமை உருவாக்குகிற வல்லமை. நமக்கு தெரியும், மார்க் சுவிசேஷத்தில் அந்த பெரும்பாடு உள்ள சகோதரின் வசனம் இருக்குல்ல இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டார், அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு
அதிக வருத்தப்படும் பொழுது இயேசு குறித்து கேள்விப்படுறேன். வஸ்திரத்தை தொட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், நீ அவரை தொட்டாலும் உனக்கு சுகம், இல்லை அவர் தொடுவதற்கு நீ இடம் கொடுத்தாலும் உனக்கு சுகம். அல்லேலூயா. நீ தொட்டாலும் சொல்லுங்க சுகம். ஆம். இப்போ வேதம் சொல்லுகிறது, உடனே அவருடைய பலவீனம் என்ன பண்ணிச்சான், நீங்க போச்சு. இந்த வாசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போனதுன்னு சொல்லி அதான் சொன்னேன். தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷனை உருவாக்கும், குணமாக்குற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது வல்லமை புறப்பட்டு போனது. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும்போது தெய்வீக சுகம் கிடைக்கும். இந்த சபையில மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க, நீ அவ்வளவுதான், நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த அருமையான சகோதரர் இருக்காங்க, கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. என்னையும் டாக்டர் சொன்னாரு, நீ செத்து போடுவேன். இது செத்து போடுவேன்னு உடம்பெல்லாம் அப்படியே பிளாக் ஆகி போயிடுச்சு, ஃபுல்லாக பிளாக். எப்படி சொல்றது, இப்படி இந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்ததுனால என் சரீரம் பலவீனம் பட்டு போச்சு. ஒரு நாள் திடீர்னு மூக்கில் வயலில் பிளட்டு வர ஆரம்பிச்சு. காலையில் எழுந்து பார்த்தா எல்லாம் அந்த சரீரம் முழுவதுமாக பிளாக் ஆகி போச்சு. எப்படி இந்த பிளாக் கலர் உடம்பு முழுவதுமா, அப்போ எப்படி இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது பிரைவேட்டில் தான் அட்மிட் பண்ணாங்க, அது தெரிஞ்ச டாக்டர். அப்போது அவர் சொன்னார், நம்ம செத்துருவோம். அது நம்பி பயப்பில்லை, நான் சாவுக்கு பயப்பில்லை, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சாவணுமான்னு தான் பாருங்க. இதை பார்த்து சொன்னேன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணு இருக்கிறார். அந்த டாக்டர் செத்துருவேன்னு சொன்னோடனே அந்த மருத்துவமனை விட்டு வந்துட்டேன். இப்போ யோசனை பண்ணேன், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கூட கொஞ்ச நேரத்தில் செத்து போகலான்னு சொல்லி என் வீட்டுக்குள்ளே இருக்கிற மின்சாரத்தை பிடிச்சி சாவை தேடி நான் ஓடினேன். சாவை வென்ற ஆண்டவராகிய இயேசுவை தேடினேன். இந்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கை வைக்கிறேன். இனி நான் செத்து போன மனுஷன் பாடமாட்டேன். எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் உமக்காய் பாடுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் பாட முடியாத கற்றுக்கிட்டு. அல்லேலூயா. இதில் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நான் செத்து போடுவேன்னு சொன்னார் டாக்டரு, நான் கண்ணு மூடுவேன்னு சொன்னார் டாக்டரு, அவர் கண்ணு மூட்டார். ஏசப்பா என் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் நீ கையை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொன்னா உனக்கு ஜீவனை கொடுப்பாரு. நான் கை அல்லேலூயா. ஆம். இந்த பாட்டு சொன்னா அன்றைக்கு ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன சின்ன அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன ஊழியங்கள், அதான் பாடுறது, இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து நான் பொருந்து வாழ்ந்த இடத்துலையே ஒரு சபையை கொடுத்து ஒரு சில ஆத்மனை கருத்தை கொடுத்து இன்னைக்கு போதகராய் கற்பனைக்கு வச்சிருக்கேன். அப்போது முதல்ல பாடின பாடலைன்னா உங்களுக்கு தெரியும். போலாமா போலாமான்னு ஒரு பாட்டு கட்டுக்கிறீங்களா? ஆவா ஆவா போலாமா போலாமா, பயணம் போலாமா, சுவிசேஷம் பாடிக்கிறீங்களா? இங்கே இந்த பாட்டை, அந்த பாடலை பாடின ஆளை பார்த்துக்கிறீங்களா? இப்போ பார்த்து கடியம்தான் அல்லையா? போறாம இல்லையா? முதல்ல அப்பா கொடுத்த ஒரு பாடல். அதுக்கப்புறம் சில பாடல்கள் ஆண்டவர் நம்ம போகும், அந்த பாட்டு தான் போவேன். இப்போ வந்து இந்த கொரோனா வந்து இல்லை, எத்தனை வருஷம், ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஏன் வந்து ஏன் அதை நெருப்பு விட்டுன்றியா யோசிக்குது? 4 வருஷமா
சரி, இப்போ அந்த மாதிரி நேரத்தில் எங்கே பார்த்தாலும் இல்லை அப்படி இருமுனா தூக்கி ஆஸ்பத்திரி போடுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, எங்கள் வீட்டு ஓனருடைய மாமியார் அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சளிக்காக மாத்திரை வாங்குவாங்க ஜிஹெச்சில். அன்னைக்கு பார்த்து மாத்திரை வாங்க போனாங்க பாரு, ஆளே காணும். வருவாங்கன்னு பார்த்துருந்தா எங்கள் வீட்டு சந்தில் தட்டி அடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டாண்டே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் போடுறாங்க. என்னம்மா அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு கொரோனா ஆஸ்பத்திரி சேர்த்துருவேன். யார் அப்படின்னா அந்த அம்மா தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி இது பண்ணி அந்த அம்மா என்ன பண்ணும், வெளியே கொண்டு வந்து. இப்படி இருக்கும்போது ரொம்ப சீக்கிரம் ஃபஸ்ட் டைம்லலாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் வந்தாலுமே என்ன அது கொரோனா, இருமுனா கொரோனா. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கும் ஃபீவரு, என் மனைவிக்கும் ஃபீவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. 3 பிள்ளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2 பிள்ளைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு, பையனுக்கு மேரேஜ் பண்ணணும். அல்லேலூயா. அது ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்வா. சரி, அது இருக்கட்டும். இப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடாது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் ஊசி போட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பாட்டு பாடி நமக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, நான் அதனால் ப்ரைவேட்டாக சேர்க்கலாம் எடுத்து போனாங்க. இன்னும் ஒரு மருத்துவமனை சேர்த்துறாங்க. அவங்க ரொம்ப அதிகமாகுது, இன்னொரு மருத்துவமனை சேர்த்தாங்க. பிள்ளைங்களை அங்கே எங்கே போய் பார்த்துன்னு இருக்கிறாங்கம்மா. இது அப்படியே கொஞ்சம் பரவின்னு ஆயிடுச்சுன்னா விசுவாச பிள்ளைங்க நாங்கள் சொல்லலை யாருக்கும். விசுவாச பிள்ளைங்களாம் தெரிஞ்சிச்சு. நல்லா கவனிக்கணும். இப்போ தெரிஞ்ச பிற்பாடு எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எழுதுறாங்க. அழுவாதம்மா, ஜெபம் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணு. எல்லாம் ஒரு 10 பேர் இஷ்டான்ட்டாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்படியே இங்கே சொல்லு, அப்படியே அங்கே விசுவாசம் இருக்குது எங்கள் சபையில். இப்போ வந்து எல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாரு. ஆஸ்பத்திரி எல்லாம் ஆவியில் நெருங்கிச்சு. புரியுது அவங்களுக்கு, எல்லாம் ஆவியில் நெருங்கி ஜெபம் பண்ணுது. நம்ம அங்கேருந்து நர்ஸும் வந்துச்சுமா, அம்மா போமா எல்லாம் வெளியே, யாரும் போகிற மாதிரி இல்லை. அப்புறம் கொஞ்சம் அமைதியாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணிருந்தாங்கம்மா. ஆனால் பண்ண பார்த்துன்னு நல்ல கவனிங்க, லிங்கி கட்டினுக்கிறேன், பனின்னு போட்டுங்க. அதில் எங்கள் விசுவாசம் நல்ல விசுவாசம். இந்த பனினை கொஞ்சம் அப்படி மேலே தூக்கிட்டு, தெரியுதா உங்களுக்கு நான் பேசிட்டு புரியுதா? அப்படி தூக்கிட்டு இப்படி கையை வச்சு பார்த்து, என்னது இந்த கை அவங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். வச்சு பார்த்துட்டு அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கிட்ட சொல்லுது, அண்ணன் வயிறு மழை ஆயிடுச்சு. புரியுதா இல்லையா? அண்ணன் வயிறு அப்படின்னு என்ன அர்த்தம், அண்ணன் போயிடுவாருன்னு அர்த்தம். தெரியுதா உங்களுக்கு? அண்ணன் போயிடுவாரு அப்படின்னு சும்மா. நான் கேட்டேன், என்ன ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நான் உன் கையில் கொடுத்துருக்குற அந்த வேலை அதை முடிக்கிற மட்டும் உன் ஜீவனை நான் எடுக்க மாட்டேன். அப்போ யோசனை பண்ண, அப்போ அந்த ஜீவனை எடுத்துருவார் போல. அப்படி எனக்குள்ள நினைப்பு வந்து, ஏம்மா அதே மாதிரி ஆயிடுச்சுமா, 1 மாதம் போட்டு நான் சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு பாரு, அது சேர்த்து போச்சு. கட்சியில் அதுக்கு நான் தான் என்ன பண்ணேன், அழகு ஆராதனையும் பண்ணேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எதுக்கு ஆண்டவனுக்கு ஜீவனை கொடுத்தேன்? அவ்வளோ முடிக்க போகிறேன். நீங்கள் கரெக்டாக சொன்ன, ஐயா உங்கள் பேர் ஐயா, ஐயா இது உங்களுக்கு தான் ஐயா ஐசக், வெரி குட். இப்போ கவனிங்க, கரெக்டாக சொல்லணும், ஆண்டவர் எதுக்காக எனக்கு ஜீவனை கொடுத்தார். இரு 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 ஒரு ஒருத்தர் சொல்லலாம். இந்த நம்ம இந்த கவுச்சி கல்ல சொல்லணுமா, இந்த சைடு மீன் வேணுமா, இந்த சைடு கருவாடு வேணுமா, இந்த சைடு நண்டு வேணுமா, அந்த சைடு என்ன பண்ணுவான், எறா வேணுமா. கட்சியில் எதுவும் வாங்க மாட்டோம், வெறும் ரசம் ஊருக்கா தான். சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்புறம் கரெக்டாக சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாரு, கரெக்டாக சொன்னீங்கன்னா 2000 ரூபாய்
ஐயா உங்க என்ன ஐசக்? ஐசக் கவனிக்கிறார். கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொன்னால் 2000 ரூபாய் ஐசக் கிட்ட வாங்கி கொடுத்துருவார். சரி, நானே சொல்லிடுறேன். சந்தோஷமா இருக்குங்களா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு என்ன தேதி? அது பார்க்குது 10 நிமிஷம். நாங்கள் காலண்டர் பார்க்குதுமா நம்ம தேதி கேட்டோம். 18 19 தெரில. சரி, இன்னைக்கு 18 இல்லையா? இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 18 19 20 3 நாளும் ஐயாவுடைய திருசபையில நான் பேசுன்னு சொல்லி ஏற்கனவே அங்கே எழுதி வச்சிட்டாரு. தட்டு கைய. இன்னைக்கு நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் எழுதி வச்சிட்டாரு. அப்ப எப்படி அவர் ஜீவனை எடுப்பாரு? அல்லேலூயா. ஆமா, அதுக்கு தான் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு சகேயேஸ் யார் என்பதை நம்ம பார்க்க போகும்போது ஆண்டவர் தேடி வந்து அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தது போல என்னை தேடி வந்து எனக்கு ரட்சிப்பு கொடுத்த தெய்வம் என் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவன் இந்த ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவரை நம்பின பிள்ளைகள் ஒருவர் அவர் என்ன பண்ணல, கைவிட்டது கிடையாது. நன்மை செய்கிற தேவன். ஒரு வசனம் இருக்குது, துரோகிகளுக்கு கூட அவர் நம்புறாரு. நன்மை செய்யணும். நன்மை செய்கிற தேவன் அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் இந்த பாட்டு ஒரு 2 அடி பாடித்தான் நான் முடிக்க போறேன். இப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவன நாளெல்லாம் அவருக்கான பண்ணுவேன். பாடுங்க, அவருக்காய் ஓடும். இப்போ எனக்கு ஜீவனை கொடுத்தார் இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 23 வருஷம் கட்ட ஜீவனை கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் நல்ல கையை தட்டலாம். சந்தேகமா தட்டுறிய? அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய கிருபையினால 65 வயதை காணும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கு. நல்லா தட்டின. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆனமயப்படுத்தி பார்க்கலாம். நீ அப்படி தட்டினா தான் உனக்கு 65 வயசு. ஏமே நான் சொன்னேன், எப்பா எனக்கு எத்தனை ஆண்டு காலம் எனக்கு ஜீவனை கொடுக்குறியோ அன்னைக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு உழைப்பேன், உனக்காக ஓடுவேன், உனக்காக. அப்படிதான் ஐயா சொன்னார் இல்லையா? கிராம ஊழியம் ஒவ்வொரு மாசமாய் அந்த கிராம ஊழியம் என்ன பண்ணுறேன். ஆமாம், வருகிற பிள்ளைங்க நல்லா ஆடி பாடி ஒரு தடவை அங்கே ஆனால் எந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல. ஐயா தான் கூப்பிட்டாரு. ஆமாம், இந்த இடம் தானே அது? அது வேற. ஓ ஆமாம், அங்கே தான். அப்போது எனக்கு உன்னோட அந்த ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு ஜோம் ஒன்று பண்ணார். ஜோம் பண்ணி அனுப்புங்க ஆடும்போது அவர் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தினாலே நாய் வாயெல்லாம் கட்டுப்பாடுங்க. அவருக்கு ஞாபகம் இருக்குது இல்லையோ? நாய் வாயெல்லாம் ஒரு இப்படி ஜோம் பண்ணுறாருங்க பார்த்து. அப்போ புதுசு. அப்புறம் தான் தெரிஞ்சுமா, தெருக்கு 10 நாய்க்குது. ஒன்று இப்படி ஓடாடுது, ஒன்று அப்படி ஓடாடுது. ஓ, இதுதான்மா காட்டுன்னு நிற்கிறாரு. அல்லேலூயா. என்னை காட்டுன்னு சொன்ன போது ஒரு எங்கள் சபையில் இருக்கிற ஒரு ஞாபகம் ஒன்று வருது. அது சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது பர்த்டே, ஒரு குழந்தைக்கு பர்த்டே. அதுக்கு அந்த விசுவாசி தான், எங்கள் விசுவாசி தான். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, ஆனால் குழந்தைக்கு முதல் பர்த்டே. எது? ஆம்பளை பையன் வேறு. முதல் பர்த்டே நல்லா கிராண்டாக கொண்டாடினான் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா அது. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அது. இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஒரு இடத்துல 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். அது இப்போ புரியாது, அப்புறம் புரியாது. 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன், அது கொடுக்கணும்னு ஜோம் பண்ணா அப்படின்ச்சு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஏம்மா எதுக்கு 50,000 ரூபாய் வாங்கி கடன் வாங்கி செய்யணுமா? குழந்தை என்ன பண்ணு, கற்றுக்கிட்டுமா, நல்ல ஒரு பெரிய கேள்வி. எங்கள் பொண்ணு கேள்வி செய்கிறான். நீங்கள் கூட ஆர்டர் கொடுக்கலாம், கல்யாணம் ஆர்டர்லாம் கொடுக்கலாம். அப்போது எதுக்கு இந்த மாதிரி வீண் செலவு? நல்லா அழகாக கேக்கெல்லாம் வெட்டி நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பிரியாணிலாம் பண்ணி நல்லா செய்யலாமா, நம்ம சபையில் செஞ்சிடலாம் அப்படின்னா. பாரு, என்னை வந்து எப்பவுமே அதில் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 190% அண்ணன் தான் கூடுவாங்க. நாங்கள் பொண்ணு
நான் சொன்னேன் இதெல்லாம் வேணாமா, நம்ம சபையில கொண்டாடிடலாம் சிம்பிளானா. நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்களுக்கு. நானும் விட்டேன். அப்புறம் கொஞ்சம் கோச்சிக்கூடாது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசனை வந்துச்சு. மறுபடியும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த மக கேட்குற மாதிரி 50,000 ரூபாய் கொடுக்க வைப்பாங்க. யாருக்கிட்ட கேட்டுக்கிறாங்களா கொடுங்க. ஏம்மா மறுநாள் கேட்டுச்சுமா, கையை தட்டம்மா, 50,000 ரூபாய் வச்சேன் கேட்டு மறுபடியும் வந்து சாட்சி இயேசு நாமத்தினாலே 50,000 ரூபாய் அண்ணன் ஜெபம் பண்ணாரு கேட்டுச்சு. எனக்கு பக்குன்னு போச்சு. சரி, எதோ நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு செஞ்சாரு அப்படின்னு. அப்புறம் அந்த மாதம் அழகாண்ட பிறந்த நாள்ல நான் ஏன் ஜெபம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஐசக்கை நான் விட மாட்டேன். இங்கிட்ட 3,000 ரூபாய் அதான் ஐசக் கிட்ட தான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இப்போ போனான்னு போச்ச சும்மா இருக்கன்ற பக்கத்தில் ஒரு சபை இருக்குது. அந்த அண்ணன் போய் ஜெபம் பண்ணிடுவேன். அந்த சபையில் போய் உக்காந்துக்கும். நான் உங்களே சொல்ல, எங்கள் இடத்துல சொல்கிறேன். செய்யுமா செய்யாதா? அதனால நானே கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். எல்லாம் அழகாக முடிஞ்சிடுமா. அப்புறம் ஒரு 2 வாரம் வரல. அதுக்கப்புறம் என்னம்மா வரல அப்படின்னா, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணான் மருந்து. என்னம்மா ஜெபம் பண்ண? அந்த கடன் கொடுத்தா இல்லை, அந்த 50,000 ரூபாய் கொடுத்தா பாரு, எப்போ பாரு வயலில் போகும்போதெல்லாம் வரமாட்டாங்க. கடன் வாங்கி தூண்டிக்காக இருப்பாங்களா? அப்புறம் என்னம்மா, எப்போ பாரு வீட்டான வந்து நிற்கிறான்னா, சரி என்ன ஜெபம் பண்ணும்? அவ கேட்கக்கூடாது, மாயை கட்டணும். எது என் வீட்டு வாசப்படி வரக்கூடாதுன்னு காலை கட்டினான். ஏய் நானா மந்திரவாதியா நான்? அல்லேலூயா. இந்த மாதிரியே இருப்பாங்க. சரி, இப்போ எதுக்கு நான் உங்களை இப்படி நான் சிரித்து உங்களோடு சார்ந்து இப்படி பேச காரணம் தெரியுமா? ஒரு வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்கும். இங்க போனால் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்போ கானாவில் இருக்கும்போது ஒரு பாடல் ஒன்று பாடு. நிம்மதி கடையில் விட்டால் நிச்சயம் வாங்கிடுவார் பல பேர்கள். புரியுதா? சொல்றது புரியுதா? நிம்மதி கடையில விட்டால் நிச்சயம் வாங்கிடுவார் பல பேர்கள். விற்றாலும் கிடைக்காதடா, அதை பெற்றாலும் நினைக்காத. நீ கடைக்காரர்கிட்ட போய் கேளு, அவருக்கு முதல் நிம்மதி கிடையாது. அவருக்கு இயேசு தான் நிம்மதி கொடுக்குது. அப்போ நிம்மதியை கொடுக்க வந்தவர் ஆண்டவரா? என் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, என் வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவரா. ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் பயப்படுவாங்க. மணி 7 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஐயோ குதிரை மேலே வராரு, யானை மேலே வராரு. இன்னைக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கு போனோட கோட்டை விடுத்து பயமே கிடையாது. நான் சொல்லிட்டு போது அவங்களுக்கு. ஆமாம், நிம்மதியான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது. அன்னைக்கு கை நிறைய சம்பாதனை தான். இத்தனைக்கு ஒரு சர்ச்சில் தான் நான் பெரிய சர்ச் அதெல்லாம் செக்ஷனாக இருந்தேன். இந்த பிஎஸ் நானும் பார்ப்பேன். கை நிறைய சம்பாதனை நல்ல உள்ள போட்டு வச்சு இந்த துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தனால என்னை தூக்கி அப்படியே வெளியே போட்டான். இயேசு தான் என்னை தூக்கி நிற்க நடத்திக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவா கரத்தில் நீ கொடுத்ததுனால தான் இந்த நாள் நடத்தி கொண்டு இருக்கிறான். அவர் மூலை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சகையை பார்க்கல, இயேசு தான் பார்த்தாரு. நான் எப்படி சொல்கிறேன், நான் இயேசுவை பார்க்கல, இயேசு தான் என்னை பார்த்தாரு. அல்லேலூயா. அவர் கரம் பிடித்து இருக்கிறார், அவர் நடத்துவார், உங்களே நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், அது முத பாடினது ஒரு பாடல். ஐயா ஒரே நிமிஷம், இந்த ஒரே ஒரு 2 சாதனத்தை நான் பாடி கொடுத்துறேன். வருகிற 4 தினத்தில் ஆண்டவர் நிச்சயமாக நிறைய காரியங்கள் நம்மளோடு கூட இறைப்படுவான்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான். அங்கே போலாம்
இங்க போலாங்க என் ஆண்டவராகிய இயேசு பிறந்த நற்செய்தியை சுவிசேஷமாய் சொல்ல போலாங்க. போலாமா பயண போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. போலாமா பயண போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. அங்க போலாம் இங்க போலாம் எங்க போலாங்க, இங்க போலாம் அங்க போலாம் எங்க போலாங்க, சுவிசேஷம் சொல்ல போலாங்க. நாம சுவிசேஷம் சொல்ல போலாங்க. போலாமா பயண போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. அந்த ரத்தம் இந்த ரத்தம் எந்த ரத்தோங்க, அந்த ரத்தம் இந்த ரத்தம் எந்த ரத்தோங்க, இயேசு ரத்தம் தான் எனக்கு சொந்த ரத்தோங்க, இயேசு ரத்தம் தான் எனக்கு சொந்த ரத்தோங்க. பாட்டு பாடும் போதெல்லாம் கரம்புருன்ற ஒரு பகுதி இருக்குது, அதை நான் மறக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்கு இப்படி பாயிண்டுக்கிறேன், ஒரு அருமையான வாலிப தம்பி வந்து சொல்றாரு, உடம்புல ரத்தம் இல்லை எப்படி பாயிண்ட் பண்றாரு. நான் சொல்லிட்டு போங்க அவனுக்கு, உடம்புல ரத்தமே இல்லையா எப்படி பாயிண்ட் பாருன்றாரு. ஏமா தெரிஞ்சுதா? ஆமா, உடம்புல என்ன இல்லை, உடம்புல ரத்தமே இல்லை எப்படி பாயிண்ட் பாருன்ட்டு கை தூக்கி போறாம. நான் சொன்னேன் ஏதுறேன் என் உடம்புல ரத்தம் ஏற்கனவே சாராயம் பிராந்தி குடிச்சுக்கிறேன், இதான் ஒண்ணு. இன்னைக்கு ஓர் ரத்தம் ஏசாப்பா ரத்தம் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அந்த ரத்தம் இந்த ரத்தம் எந்த ரத்தம், 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 இயேசு ரத்தம் தான் நமக்கு சொந்த ரத்தம், இயேசு ரத்தம் தான் நமக்கு சொந்த ரத்தம். போலாமா பயண போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. அந்த வீடு இந்த வீடு எந்த வீடு, 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 பரலோகம் தான் எனக்கு சொந்த வீடு, பரலோகம் தான் எனக்கு சொந்த வீடு. பரலோகம் எனக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்ல கை தூக்க போகலாம். சரி அப்படியே வைங்க, கையை இருக்கக்கூடாது, கையை ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு எந்த வீடு சொந்தம்? உண்மையா கர்த்தர் பார்க்குறார், பயப்படாத, கர்த்தர் பார்க்குறான்னு தான் சொன்னேன். சரி, இப்போ சொந்த வீட்டுக்காரங்க மாதிரி கை கழுது, சொந்த வீட்டுக்காரங்க மாதிரி கை தூக்கி பார்க்கலாம். யாரு? தங்கச்சி ஆச்சு. அப்புறம் 2 இன்னும் 1 தான், அது அங்கே 1 2 சொன்னேன், 2 பேர் தானா? ஐயா இல்லை ஐயா, அவர் கையை இருக்காது சார், இருக்காங்க. பரலோகம் ஏமா நீ என்ன சொன்ன? பரலோகம் தானே சொந்த வீடுன்னு சொன்னேன், உண்மை தானே? அப்போ உன் வீட்டை சபைக்கு எழுதுகிறார். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்னாலே நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை பாட வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை பாட வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. போலாமா போலாமா போலாமா
போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா அங்க போலாம் இங்க போலாம் எங்க போலாங்க அங்க போலாம் இங்க போலாம் எங்க போலாங்க சுவிசேஷம் சொல்ல போலாங்க நாம சுவிசேஷம் சொல்ல போலாங்க போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா 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 பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா 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 அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஒரு ஊழியக்காரர் சொன்ன மாதிரி சொல்லி முடிவு கொஞ்சம் கவனிங்க அப்பதான் நம்ம கையில கூட மைக் வந்து அப்படிதான் அவரு நம்ம குத்த மைக்கு குத்துறாருன்ட்டு அவர் பாட்டுன்னு பேசியிருந்தார் அப்படி பேசின இருக்கும் போது அந்த சைடு ஒரு குரல் வந்துச்சான் அல்லேலூயா அப்படின்னா அங்க வந்து அல்லேலூயா அப்படின்னா இல்லை சொல்லாமா இன்னும் உற்சாகமா என்ன பண்ணலாம் பேசினது அல்லேலூயான்னா இந்த சைடுகள் சொல்லிட்டு அல்லேலூயா நீ சொல்ல மாட்டீங்க சொல்றேன் என்னது அல்லேலூயா அவர் புரிஞ்சுக்கல மறுபடியும் காண முடியும் அல்லேலூயான்னு பார்த்தா எல்லா கும்பலையும் கொண்டு நின்றுக்கிறான் பாத்தாராம் பயம் வந்து நான் வந்து பார்த்து இல்லை தைரியமாக சொல்லலாம் என்ன வந்துச்சு பேசுறதுக்கு பயம் வந்து அதில் ஒரு தங்கச்சி சொல்லிட்டான் பாஸ்டர் நீங்கள் பேசுங்க பாஸ்டர் ஓகே அப்போ விடு விடு ஆமாம் ஆமாம் நான் இங்கே கவனம் முடிவு போகிறேன் இப்போ